அந்த காட்டில் ஒரு நாள் பெரும் பரபரப்பு. சிறிய தவளைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து போட்டி ஒன்று நடத்தின. அந்த போட்டியின் இலக்கு என்னவென்றால், அந்த காட்டின் நடுவில் இருக்கும் மிகப்பெரிய கோபுரத்தின் உச்சியை அடைவதுதான். போட்டியின் நடுவர் போட்டிக்கான விதிகளை அறிவிக்க அனைத்து தவளைகளும் உற்சாகத்துடன் தயாரானது. போட்டி ஆரம்பமானது. தவளைகளெல்லாம் பாய்ந்து கோபுரத்தில் ஏறத் தொடங்கின. மேலே செல்ல செல்ல ஏறுவது கடினமாக இருந்தது. சில தவளைகள் சறுக்கி கீழே விழுந்தன. ஆனால் சிலர் மட்டும் இன்னும் போராடிக் கொண்டிருந்தனர். கூடியிருந்த விலங்குகள் அனைத்தும், "இது முடியாது, இப்படி ஏறவே முடியாது" என கத்தின. இந்த வார்த்தைகள் கேட்டு பல தவளைகள் மனம் தளர்ந்து கீழே இறங்கின. ஆனால் ஒரு சிறிய பச்சை தவளை மட்டும் முயற்சியை தளரவிடாமல் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தது. கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் முழு வலிமையுடன் மேலே ஏறி இலக்கை எட்டியது. அது 2 கைகளையும் உயர்த்தி வெற்றியை கொண்டாடினது. கீழே இருந்த கூட்டமெல்லாம் ஆர்ப்பரித்தது. வெற்றி பெற்ற தவளையை சுற்றி மற்ற விலங்குகளெல்லாம் கூடி நின்று, "நீ எப்படித்தான் இவ்வளவு உயரம் ஏறினாய்? எப்படி உன்னால் முடிந்தது?" என்று கேட்கத் தொடங்கின. வெற்றி பெற்ற தவளை சிரித்தது, ஆனால் பேசவில்லை. அப்போது மற்றொரு தவளை மெதுவாக சொன்னது, "அவனுக்கு காது கேட்காது" என்று. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அதனால்தான் அவன் மற்றவர்களின் எதிர்மறையான வார்த்தைகளை கேட்கவில்லை. நம்மைச் சுற்றியுள்ளவர்கள் முடியாது என்றாலும், நாம் நம்பிக்கையுடன் முயன்றால் வெற்றி நிச்சயம்.